என்னோட நேமை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெயினாக அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். ஸோ இதே நேமை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஐடியிலேருந்து உங்கள் யாராவது காண்டாக்ட் பண்ணி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸோ இல்லை ஏதாவது ஃபண்டு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது விஷயமோ ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம், என்னோட நேம் என்னோட இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்னோட ப்ரொஃபைலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்னோட நேமையோ இல்லை என்னோட இமேஜையோ வச்சு மட்டும் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் எந்த விதமான பெய்டு சிக்னல்ஸ் ஆகட்டும், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் ஆகட்டும், யாரோட மணியை வாங்கி ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணுறதில்ல, பண்ணவும் மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் போடுங்க, உங்களுக்கு ஒரு நாள் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், 2 மணி நேரத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், லாஸே ஆகாது, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அதை நம்பாதீங்க. அது நான் கிடையாது. நான் அந்த மாதிரி எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் எஜுகேஷன் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்க என்கிட்ட டேரெக்டாக பேசி கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் என் கிளாஸ்க்கே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரியான ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. என்னோட டெலகிராம் லிங்க்கும் இதே தான். நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.